வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 புத்தாண்டு பலன்களிலே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நான் பிரிச்சு சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி, அடுத்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம். அடுத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும், அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும், இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம தாராளமாக சொல்ல முடியும். ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள், முக்கியமான தெய்வங்கள் இருக்கும். அதனால அந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போதுதான் அந்த தெய்வம் தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும். நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம், சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக. அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். கோச்சார நிலவர அந்த கிரகங்களை இப்ப தற்காலிகமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள். சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை வழி நடத்தி செல்லும். அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கோச்சார நிலவரப்படிதான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானமான அந்த கன்னி ராசியில கடைசி வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். 3வதாக வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்த நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த கன்னி ராசிக்கு உரியவர்கள். இந்த கன்னி ராசியில இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எதையுமே ஒரு தைரியமாக முடிவெடுத்து, எவ்வளவுதான் அதுல ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலை வந்தாலும், ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக நினைத்து கொஞ்சம் தைரியத்தோட முடிவை எடுப்பவர்கள் நீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் 1.5 வருடங்களுக்கு மேலாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப மனம் வெறுப்பு தன்மையோட நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு சில பேருக்கு தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள், அதே சமயத்துல நீங்க யாருக்காக இருந்து வாழ்க்கையில போராடணும், வாழ்க்கையில நல்ல அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த அளவுக்கு அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ஒரு ஏமாற்றத்தை அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க கடந்த ஒரு 2 வருடங்களாக. இந்த 2 வருடங்களாக இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அளவுக்கு, ஒரு குரு அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் அப்படின்ற அளவிற்கு ஒரு நியதியை வகுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு மன அமைதியை நீங்க தேடிட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 2025ல உங்களுக்கு கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க தேடின மன அமைதி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நம்மளுடைய ஒரு எளிமையான வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த 2025ல ஆரம்பமாக போகுது. இந்த 2025
2025ல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் நீங்க இழந்த இழப்புகளை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு வாங்கி அந்த வீடை ஏன்னா வாங்கணும், அந்த வீட்டுனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுனால வாஸ்து குறைபாடுனால சில தேவையில்லாத அசம்பாவித சம்பவங்கள் கூட நடந்திருக்கும். அதே சமயத்துல இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வீட்டுல போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தாம்பத்தியம் தான், கணவன் மனைவி ஒற்றுமைன்றது முழுமையா குறைஞ்சிருக்கும். இது நாள் வரைக்கும் ரொம்ப ஒற்றுமையா இருந்த தம்பதிகளாக தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டு அந்த வீட்டுல நீங்க போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிரி மாதிரி யூகிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகியிருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த வாஸ்து தோஷமும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தோஷமும் உங்களே மிக பெரிய அளவுல பாதிச்சிருச்சு. அதே சமயத்துல வீடு வாங்கினதுல இருந்தே உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் அதிகமா இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, கால புருஷனுக்கு அந்த 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம்ன்றது வர்றதுனால இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வீட்டு மேலதான் நிறைய திருஷ்டி தோஷங்கள், அதே சமயத்துல எதிரிகளினுடைய கண்ணும் அங்கதான் அதிகமா இருக்கு. எப்படி இவன் இப்படி ஒரு நேரத்துல இப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களின் வாழ்க்கையே பாத்தீங்கன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு அந்த திருஷ்டி தோஷங்கள்னால இவர்களுடைய உறவுகள் முறிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல வருமானமின்மை, அடுத்து தேவையான அளவுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலைகள் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா வியாதிகளினுடைய தொந்தரவு, வருமானம் வர வர மருத்துவ செலவுக்கு போறது, இது எல்லாத்தையுமே இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க. இதுல நிறைய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுபவிச்ச ஒரு வேதனை என்னன்னா, கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள்ல நிறைய மாட்டிக்கொண்ட சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான் நிறைய பேர் இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா மேடம் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், எனக்கு இதுல இருந்து நான் வெளியில வந்துருவேனான்ற ஒரு டவுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இந்த 2025ல பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆகுறதுனால அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய நேரம், உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலகம் சம்பந்தமாக சில பிரச்சனைகளும் இருந்திருக்கும். தேவையில்லாம அலுவலக ரீதியாக நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்ல மாட்டிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம அந்த இடத்துல போய் நீங்க நிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நடந்திருக்கும். இது எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். இது எப்படா முடியும்னு காத்துட்டு இருந்தேன். கடந்த 2 வருடங்களாக இது எனக்கு பெரிய அளவுக்கு மனதளவுல பாதிப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அவமானங்கள், அசிங்கங்கள், தொந்தரவுகள், வழக்குகள், விபத்துகள் இது எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சிருங்க. விபத்துகள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தான் அதிகமா இருந்திருக்கும். எந்த நேரத்துல எந்த பக்கம் வெளியில கிளம்பினாலும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இல்லாம நீங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. அந்த அளவிற்கு அந்த திருஷ்டி தோஷமும் இந்த கேதுவனுடைய தோஷமும் பாத்தீங்கன்னா அதிகமாகி இவர்களுடைய வாழ்க்கையில பிழைப்பார்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டீங்க. உங்களுடைய பாதிப்பு எல்லாமே 2024ஓட முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நீங்க எந்த அளவுக்கும் பாதிக்கப்படவே மாட்டீங்க. இனிமேல் இருந்து 2025ல இருந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்துக்காகவே உழைச்சவங்க. நீங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் குடும்பத்தை விட்டா வேற யாருமே கிடையாது. மத்த நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உறவினர்கள் கிட்ட ஜாலியா இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இவர்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. வேலைக்கு போற இடம், வேலைக்கு போறதுல அந்த சக ஊழியர்கள் கிட்ட பழக கூட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உங்களை நெருக்கமா வச்சு கூட உங்களுக்கு இவ்வளவு அளவுக்கு திருஷ்டி தோஷங்கள் இருக்குதுன்னா, எதிரிகளினுடைய தொந்தரவுகள் இருக்குதுன்னா, நீங்க இன்னும் உங்களுடைய நட்பு உறவை பெருசா இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க.
போறீங்கன்னு பாத்துக்கோங்க. அதனால இந்த பாதிப்பே பாத்தீங்கன்னா நீங்க செய்த தெய்வ சக்தியினால மறுபிளப்பு பிழைச்சு வந்திருக்கிறீங்க. அதனால இந்த 2025 உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசா வேற வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்தடுத்து வளர்ச்சியை தான் சந்திக்க போறீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஏதோ ஒரு திருஷ்டி தோஷமோ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றது உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த 2025ல இருந்து வருமான உயர்வு, பதவி, புகழ் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. தொழில்ல நீங்க கடைபிடித்த அந்த நேர்மையான ஒரு உணர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாடிக்கையாளர்களிடமிருந்து உங்களை நல்ல மதிப்பு வாங்கி தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் தொந்தரவுன்றது இனிமே இருக்காது. எதிரிகள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருப்பவர்களே, உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுறவங்க, உங்களை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல உயர்ந்த லெவலுக்கு அதிகரிக்க விடாம தடுக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த 2025ல இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்காது. இந்த சித்திரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவு போராடும் குணம் உடையவர்கள். எல்லாத்துலயுமே நம்ம போராடணும், நல்ல வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறுவதற்கு போராட்டம் மட்டுமே ஒரு ஆயுதம் அப்படின்னு நினைச்சு அதிகமான ஒரு போராட்டத்தை கொண்டவர்கள். அப்படி இருந்தும் சில வலிகளும் வேதனைகளும் உங்களை பிடிச்சிட்டு, அதாவது உங்களை அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாக்குது. இந்த 2025லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு சுயமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் 2 வருஷமா பிளான் போட்டு இருக்கிறீங்க, எப்படியாவது நமக்குன்னு ஒரு திறமைகள் அதிகமா இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திர பெண்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைகள் அதிகமா இருக்கும். வெளியில போல்டா இறங்கி செய்யக்கூடிய ஒரு துணிச்சலும் இருக்கும். அப்படி இருக்கிறவர்களுக்கு நம்ம திறமை எப்படியா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 2025ல அதற்குண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் உங்களுக்கு அமைய போது. துணிஞ்சு செயல்படுங்க. நல்ல ஒரு வருமானம் இந்த வருடத்துல இருக்குது. வேலை செய்கின்ற பெண்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப பெண்களாக இருக்கிறீங்க, வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திர பெண்கள் உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் மனசை ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையிலேயே ஆட்பட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லோருமே இந்த 2025ல அதுல இருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சாரப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு திருமணம் சம்பந்தமான பலன்கள் வேணும் மேடம், எங்களுக்கு திருமணத்துல எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், அது புதுசா திருமணம் பண்ண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்பீங்க. உங்களுக்கு சில நேரமின்மை காரணமாக நான் சுருக்கமா ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உங்களுடைய டீடைல்டு ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.